வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நம்ம கடகராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பு பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்த 60 நாட்களுக்கு இந்த கடகராசி அன்பர்களுக்கு கோச்சார நிலவரப்படி எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, இதன் மூலமாக நீங்கள் என்னென்ன மாற்றங்களை பெற போகிறீங்கன்றதை இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு ராசிக்கு அதிபதி சந்திரன். ஒவ்வொரு நாட்களாக சந்திரன் எப்படி ஒவ்வொரு பாதமாக ஒவ்வொரு நட்சத்திரத்தை கடந்து செல்கிறதோ அதே மாதிரி தான் இந்த கடகராசி அன்பர்களின் வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மணித்துளியும் பார்த்திங்கன்னா இவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை மட்டுமே சந்தித்து செல்பவர்கள்னா இந்த கடகராசி அன்பர்களாக தான் இருப்பீங்க. இந்த கடகராசி அன்பர்கள் அந்த பிரச்சனைகளுக்கும் தயங்காதவர்கள். அதாவது அந்த பிரச்சனையை பார்த்து பயப்பட மாட்டாங்க. எப்போதுமே வாழ்க்கைனா பிரச்சனை தான் இருக்கும், இதுக்காக நம்ம பயந்தா நடக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு அலட்சியமான போக்கு இவர்களிடம் எப்போதுமே இருக்கும். அந்த அலட்சிய போக்கின் மூலமாக வாழ்க்கையில் நிறைய வாழ்க்கையை இழந்தவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள் நீங்களாக தான் இருப்பீங்க. அந்த அளவிற்கு வாழ்க்கையை தொலைத்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனிமரமாக நிற்கக்கூடிய ஒரு நேரத்தில் தான் இருக்கிறீங்க கடகராசி அன்பர்கள். உங்களுடைய வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு கடன் சுமை, அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கடன் சுமையிலிருந்து மீள முடியாத ஒரு துயரம், அந்த துயரத்திலிருந்து வெளிப்பட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு ஒரு நல்ல மாதிரியாக அமையலை, குடும்ப வாழ்க்கையும் ஒரு சிறப்பாக இருந்த மாதிரி உங்களுக்கு இல்லை. அந்த அளவுக்கு ஒவ்வொரு மணித்துளியும் தான் சொல்லணும் இந்த கடகராசி என்பர்களுக்கு. இன்னைக்கு 4 மணிக்கு என்ன ஆகுமோ, அடுத்த ஒரு 6 மணிக்கு நமக்கு என்ன பிரச்சனை காத்துட்டு இருக்குதோ, இந்த மாதிரி ஒவ்வொரு மணி நேரமும் பலவிதமான ஒரு பிரச்சனைகளையே சந்திச்சிட்டு இருக்கிற இந்த கடகராசி என்பர்களுக்கு அடுத்த 60 நாட்கள் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி ஜூலையிலிருந்து 20ஆம் தேதி செப்டம்பர் வரைக்கும் மிகப்பெரிய ஒரு நல்ல நாட்களாக தான் இருக்க போகுது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அஷ்டமாதிபதியாகப்பட்ட அந்த சனியாகப்பட்ட ஒரு வக்கரமாக இருக்கிறார். உங்களுடைய ராசி அதிபதி, அடுத்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியனும், அடுத்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவானும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நன்மைகளை தரக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்க போகுது இந்த கடக ராசி அன்பர்களுக்கு. தொழிலில் இதனால் வரை பட்ட அவமானங்கள் அசிங்கங்கள் உங்களுக்கு வெளியேற போகுது. இதனால் வரைக்கும் தொழிலில் நிறைய ஒரு மாற்றங்களை செய்யணும்னு ஆசைப்பட்டு அதிலிருந்து அந்த மாற்றங்களை செய்ய முடியாமல் நீங்கள் என்ன செஞ்சாலும் நடக்க மாட்டேங்குது. எவ்வளவோ முயற்சி எடுத்து நீங்கள் அந்த தொழிலில் ஒரு மாற்றத்தை செய்யணும் விரும்புகிறீங்க, ஆனாலும் அந்த மாற்றத்தை உங்களால் செய்ய முடியல. இதனால் நிறைய இழப்புகள், நிறைய பணத்தை நீங்கள் கடன் வாங்கி வெளியில் கடன் வாங்கி அந்த தொழிலுக்காக போட்டிருக்கிறீங்க. அப்படி இருந்தும் உங்களால் அந்த தொழிலில் வெளியில் வரவே முடியல. நிறைய இந்த கடகராசி அன்பர்கள் நிறைய ஒரு பிஸ்னஸ் மீட்டை நடத்திக்கிட்டே இருக்கிறீங்க, ஆனாலும் அந்த பிஸ்னஸ் மீட் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான ஒரு லாபமும் இல்லைன்னு தான் சொல்லணும். நிறைய இடத்துல நிறைய பேரோட பழகுறீங்க. ஏன்னா கடகராசி அன்பர்கள் அந்த மார்க்கெட்டிங் விஷயத்தில் நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கிறேன், மார்க்கெட்டிங் விஷயத்தில் நல்ல ஒரு திறமைசாலிகளாக இருப்பாங்க. ஒரு சின்ன பலூனை கூட பெரிய அளவுக்கு ஊதி அதை எப்படி விற்கணும் அப்படின்னு இவர்கள்கிட்ட தான் கற்றுக்கணும். அந்த அளவிற்கு அந்த மார்க்கெட்டிங் விஷயத்தில் மிக திறமைசாலிகள்னு சொன்னோன்னா அது இந்த கடகராசி அன்பர்கள் தான். அப்படிப்பட்ட அந்த கடகராசி அன்பர்களை பிஸ்னஸ் விஷயமாக நீங்க நிறைய பேர்களை சந்தித்தாலும் உங்களுக்கு உண்டான அந்த தொழில் ஆயத்தங்கள் யார்கிட்டயும் இருந்துமே கிடைக்கல. ஆனா உங்களுடைய பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கிடைக்குது. உங்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. எல்லா வாய்ப்புகளும் கை நழுவி போகின்ற ஒரு நிலைமையில தான் இருக்கிறீங்க இந்த கடகராசி அன்பர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டுல இருந்தா கூட உள்நாட்டுல ஏதாவது நீங்க தொழில் செய்யணும் அப்படின்னு நீங்க விரும்பிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா நம்மளுடைய சொந்த ஊர்ல நம்ம நல்ல ஒரு மதிப்போட இருந்தால் தான் நம்மளே நாளைக்கு நம்மளுடைய ஜென்ரேஷனை மதிப்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். எப்போதுமே தன்னுடைய அடுத்த வருங்கால சந்ததியினருக்கு நிறைய ஒரு சொத்துக்களையும் நிறைய ஒரு செல்வங்களையும் சேர்த்து வைக்கணுன்ற ஒரு ஆசை இந்த கடகராசி அன்பர்களுக்கு எப்போதுமே இருக்கும். அதனாலேயே இப்போ நான் தான் அந்த ஊர்லேருந்து வெளியில் வந்துட்டேன், என்னுடைய சந்ததியினராவது அந்த இடத்துல இருந்து நல்ல ஒரு மதிப்போடையும் பேரோடையும் புகழோடையும் வாழணும் அப்படின்னு நினைப்பதற்காக அங்கே இருந்தாப்லேயே நான் ஏதாவது
ஏதாவது ஒரு தொழில் செய்யலாமா, இந்த மாதிரியான கார்ப்பரேட் தொழில் ஏதாவது செய்யலாமா, இல்லை கன்சல்டன்சி தொழில் ஏதாவது செய்யலாமா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு தாராளமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாட்டில் இருந்தபடியே உங்களுடைய தொழிலை இங்கே அமைப்பதற்காக உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கடகராசி என்பர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் நீங்களே தொழிலாக சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரமும் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த தொழில் தொடங்கினாலும் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த கோச்சார நிலவரப்படி ஒரு சின்ன அறிவுரை என்னன்னா, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போடாதீங்க. எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டாலும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக உங்களுக்கு அதாவது கடன்கள் அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த அஷ்டம சனியின் மூலமாக அடுத்து ஒரு 3 மாதத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும். அதனால நீங்க அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே எடுத்துக்காம குறைந்த அளவு இன்வெஸ்ட்மெண்டோட நீங்க சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த 60 நாட்கள்ல இருக்கு. வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்க நல்லா வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு ஒரே ஒரு குறைபாடு என்னன்னா, உங்களுக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் உங்களுடைய ஆபீஸ்ல கிடைக்கல. அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் ஆபீஸ்க்காக தான் உழைக்கிறீங்க. காலையில 8 மணிக்கு போயிட்டு சாயங்காலம் 8 மணிக்கு நீங்க வீட்டுக்கு வரீங்க. அந்த 1 hour பிரேக் எடுத்துட்டு வீட்டுல என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப 10 மணிக்கு ஆபீஸ்க்காக வீட்டுல வந்து உழைக்கிறீங்க. திரும்ப ஒரு 2 மணிக்கு தான் உறங்குறீங்க. இந்த மாதிரியா ஆபீஸுக்காக நீங்க உங்களுடைய அலுவலகத்திற்காக வாழ்க்கையில ஒரு பெரும் பகுதி செலவிடக்கூடியவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள் மட்டுமே. அப்படிப்பட்ட அந்த கடகராசி அன்பர்களுக்கு நீங்க நினைத்த ஒரு வருமானம் அங்க கிடைக்கல. யார் யாருக்கெல்லாமோ நிறைய ஒரு வருமானம் கொடுக்குறாங்க. நேற்று வந்து ஜாயின் பண்ணவங்களுக்கு நிறைய வருமானம். ஆனால் நான் அந்த ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா 10 வருட காலமாக இருக்கிறேன். எனக்கு எந்த விதமான ஒரு ஊதிய உயர்வோ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரமோஷனோ எதுவுமே கொடுக்கல. நேற்றுக்கு வந்தவங்களுக்கு அந்த மேலதிகாரிகள் பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. நம்ம கிட்ட இருந்து தான் எல்லாமே அவங்களுமே தெரிஞ்சுக்க போகிறாங்க. ஆனாலும் நம்மளுக்கு அந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கல அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு கடகராசி என்பர்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு இந்த அஷ்டம சனி முடிகிற வரைக்கும் தான். இந்த 3 மாதம் நல்லா இருக்கும். இந்த 60 நாட்கள் நல்லா இருக்கும். உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கூடுவதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும். திரும்பியும் அந்த மதிப்பு மரியாதையும் இழப்பதற்கு ஒரு சாதகமான ஒரு நேரம் வரும். ஏன்னா அந்த அஷ்டம சனி முழுவதுமாக விலகிற வரைக்கும் உங்களுக்கு இந்த அலுவலக தொந்தரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த கடகராசி என்பர்களுக்கு. இந்த கடகராசி என்பர்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு நாங்கள் வேலையை விட்டுட்டோம், கடந்த ஜூன் மாதத்துல ஒரு வேலை நல்ல வேலை கிடைச்சது, ஆனாலும் எனக்கு அது பிடிக்கல, இந்த மாதிரியான வாய்ப்புகளை தவற விட்ட இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த கடகராசி அன்பர்களுக்கு. இந்த நேரத்தில் இந்த 60 நாட்கள்ல கடகராசி அன்பர்களுக்கு திருமண ஏற்பாடுகள் கூடி வருவதற்கு உண்டான ஒரு சாதக நேரமாக தான் இருக்க போகுது. திருமண ஏற்பாடுகள்னு சொல்றதை விட தடைகள் இருந்த திருமண வாழ்க்கை, ஏகப்பட்ட தடைகள் எல்லாமே நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனாலும் கிட்டத்தட்ட ஒரு 100 ஜாதகம் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. எந்த ஒரு பொண்ணும் செட் ஆக மாட்டேங்குது, மாப்பிள்ளையும் செட் ஆக மாட்டேங்குது. நிறைய கண்டிஷன்ஸ் போடுறாங்க. எந்த கண்டிஷன்ஸ்ல நாங்க ஒத்துக்கிறதுன்னு எங்களுக்கே தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா பையனை பெற்றெடுத்த இந்த கடகராசி அன்பர்களுக்கு மிகுந்த ஒரு மன பயம். எங்க நம்மளை விட்டு நம்மளுடைய குழந்தை பேர் போகுமோ, கல்யாணம் ஆயாச்சுன்னா நம்மளை விட்டு தொலைதூரமா சென்றுடுமோ அப்படின்ற ஒரு பயம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அந்த சந்திரனுக்கு அந்த கடகராசிக்கு அதிபதி சந்திரன். அந்த ஒரு எப்படி ஒரு தாயுள்ளம் கொண்டு இருக்கக்கூடிய அந்த கடகராசி அன்பர்களா இருப்பீங்களோ, யாரா இருந்தாலும் சரி கடகராசி அன்பர்கள் தன்னுடைய குழந்தைக்கு திருமண வாழ்க்கை ஏற்பாடு பண்றதுல நீங்களே கொஞ்சம் தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. அதுல இருந்தெல்லாம் வெளியில வந்து ஒரு விரைவாக திருமணம் செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த 60 நாட்கள்ல. இந்த 60 நாட்கள்ல நிறைய ஒரு வாய்ப்புகள் வரும் திருமணத்திற்கு. உங்களுக்கு இது நாள் வரைக்கும் பார்த்ததை விட இப்போ வாய்ப்புகள் அதிகமாக வரும். அதை நீங்க பயன்படுத்தி எந்த ஜாதகம் பொருத்தமா இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்து நீங்க செஞ்சுக்கிட்டீங்கன்னாலே ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமைவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்க போது இந்த கடகராசி என்பர்களுக்கு. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த 60 நாட்கள்ல மிகப்பெரிய ஒரு யோகமான ஒரு நாட்களாக இருக்க போது. இந்த காலகட்டத்தில் நீங்க தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா தொழில்ல ஒரு சின்ன ஒரு இடர்பாடுகள் வரும். அதுக்கப்புறம் அது பெரிய அளவில் ஒரு பெரிய ஒரு பாதிப்பு இருக்காது. இது எல்லாமே ஒரு டெம்பரவரியான ஒரு பாதிப்புகள் தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு. நிரந்தர பாதிப்புகள் கிடையாது. தொழில் செஞ்சிட்டு இருக்கும் போது ஏதாவது இடர்பாடுகள் வருது உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷமாக அந்த தொழில்
தொழிலில் எந்த மாற்றமும் என்னால் செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்துக்கோங்க. ஏன்னா உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் படி சின்ன ஒரு மாற்றங்கள் இருக்கும். அதை செஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த கடகராசி என்பர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை பெற முடியும். இந்த 60 நாட்களில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கும், வேலை இழந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அடுத்து பிஆருக்காக, கிரீன் கார்டுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிரீன் கார்டு கிடைப்பதற்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. அங்கிருந்து வேற கண்ட்ரிக்கு மாறணும். ஏன்னா கடகராசி என்பர்கள் ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க, அப்படி கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ தான் ஒரு 5 வருஷம் ஆச்சு ஒரு இடத்துல இருக்கிறோம், இன்னும் நான் வேறு கண்ட்ரிக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக மாறக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்குது. இந்த 60 நாட்களில் மாறினீங்கன்னா, ஏன்னா சனி வக்கரமாக இருக்கும்போது உங்களுக்கு அதுக்குண்டான ஒரு சாதக அமைப்புலாம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது இந்த கடகராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த கோச்சார நிலவரத்தில் இந்த கடகராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிரத்யங்கரா தேவியை வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. அதாவது அமாவாசை, பௌர்ணமி இந்த 2 தினத்திலையும் அந்த பிரத்யங்கரா தேவி வழிபாடு பண்ண பண்ண உங்களுடைய எதிரிகளின் பலம் குறைவதற்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த தடைகள் குறைவதற்கும் ஒரு சிறந்த ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. இந்த பிரத்யங்கரா தேவியை எந்த அளவுக்கு எல்லாரும் பயப்படுறீங்க, பிரத்யங்கரா தேவியை வழிபாடு பண்ணணும் சொன்னாலே அது உக்ர தெய்வமாச்சே மேடம், நாங்கள் எப்படி வழிபாடு பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் பயப்படுறீங்க. உக்ர தெய்வங்கள் எப்போதுமே தீமையை செய்பவர்களுக்கு தான் உக்ர தெய்வமாக இருக்கும். நன்மையை செய்பவர்களுக்கும், அடுத்து நேர்மையாக வாழ்பவர்களுக்கும் சாந்த ஸ்வரூபமாக தான் காட்சியளிக்கும். இந்த கடகராசி என்பர்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இந்த பிரத்யங்கரா தேவியை வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் கண்ணு முன்னாடி நின்று உங்களுக்கு நன்மையை அளிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த 60 நாட்கள். நீங்கள் கடகராசி என்பர்களாக இருந்து உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்ன கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜாதகம் இல்லை, ஜாதகம் எழுதணும், அடுத்து எங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விரும்புகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு என்னை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.